வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 24ங்க, செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அப்புறம் ஸ்ரீவாரிமிட்டு நடைபாதையில் இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் அக்காமடேஷன், நேரடியாக போய் ரூம் எடுக்கிற அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இது மூணையும் பார்க்கலாம். அது தவிர இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட் காலையில் 11 மணிக்கு, அதற்கான டீட்டெயிலும் பார்க்கலாங்க. தினசரி காலைல 4:30 மணிக்கு நான் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிக்கெட்டு, நாளை காலையில் தரிசனம் பார்க்குறது ஒரு 5,000லேருந்து 10,000 டிக்கெட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ மாறி மாறி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி தான் இன்றைக்கி டோக்கன் இன்றைக்கி அது மாதிரி தான் பார்க்குறாங்க. 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது 24ஆம் தேதி ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. 25ஆம் தேதி ஸ்லாட்டு தான் இப்போ 4:30 மணிக்கு போயிட்டு இருந்தது. அதில் 4,981 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5,000 டிக்கெட்டு பேலன்ஸ் இருந்தது. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸுங்க. அது தினசரி இப்படி தான் முடிஞ்சிருதுங்க. இன்றைக்குள்ள டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. ஏன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளார இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஸ்லாட் தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ், ஒரு 10 நாளைக்கு எல்லா ஸ்கூலுக்கு எல்லாமே லீவ் விட்றாங்க. அதனால் கண்டிப்பாக திருப்பதியில் இன்னும் ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருக்கும். தொடர்ச்சியாக லீவுங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. இப்போ 4:30 மணிக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்டஸுங்க. திரும்ப 5:30 மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு 5,000 டிக்கெட்டுங்கிறது 1 ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு. நான் 5:30 மணிக்கு இப்போ பார்க்கும்பொழுது 5:30 மணிக்கு பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. டிடிடியில் இன்ஸ்டாகிராமில் அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்றைக்கி டிக்கெட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஒரு சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி டோட்டலில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். லேட்டாக கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். இன்றைக்கி அவங்க 2:05க்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸு. 2:05க்கு பார்க்கும்பொழுது ஒரு 12,000 டிக்கெட் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கறது ஒரு 5,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 12,000 டிக்கெட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5,000 டிக்கெட்டு, அந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது 2:05க்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸுங்க. இதுக்கடுத்து ஸ்ரீவாரிமிட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் எல்லா டோக்கனும் வழங்கிட்டு இருக்காங்க. அதன்படி இன்றைக்கும் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. அதுவும் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ திருப்பதியில் இப்போ 5:30 மணிக்கு பார்க்கும்போது டோக்கன் எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் ஸ்ரீவாரிமிட்டு நடைபாதைக்கு போனால் 6 மணிலேருந்து ஒரு 3,000 டோக்கனுங்கிறது ஒரு 8 மணிக்குள்ளே போனால் கூட இந்த டோக்கனை வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாங்க. அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதில். அடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். திருமலையில் கவுண்டர் 5 மணிக்கு திறப்பாங்க. அக்காமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், அதாவது நேரடியாக போயிட்டு உங்கள் பேர், ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம சீனியாரிட்டி படி அலாட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ் வந்த பிறகு நம்ம ரூம் எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் போனோம்னா மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே நம்ம ரூம் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் இன்றைக்கி காலையில் இந்த 50 ரூபா 100 ரூபா நம்மளை பாருங்கள், 988 ரூம் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூமு அவைலபிள் இருக்குது. இது காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது அங்கே இருந்தோம்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு உடனடியே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 1000, 1500 2 கேட்டகரி இருக்குது. அதில் எதுவும் அவைலபிள் இல்லை, 0 தான் இருக்குது. பட்டு 50 ரூபா 100 ரூபா ரூமில் 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. திருமலையிலேருந்து தங்கணும், நேரடியாக ரூம் வந்து தான் எடுக்கணும், ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல சீக்கிரம் 5 மணிக்கெலாம் அந்த கவுண்டருக்கு வந்துட்டிங்கன்னா முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு உடனடியே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கி டிசம்பர் 24ங்க. அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. நேற்று விஐபி பிரேக் தர்ஷன் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சு, 10,000 ரூபா டிக்கெட்டு. இன்றைக்கி 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. இந்த 300 டிக்கெட்டு வழக்கம் போல் டிக்கெட் தாங்க. அது ஒரு தடவை லாகின் பண்ணோம்னா மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நபர்கள் இருந்தாங்கன்னா 2 ஃபோன் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு இல்லை மார்ச் மாதத்துக்கு டிக்கெட் எடுக்கிற பிளானில் இருந்தீங்கன்னா 2க்கு வேறு ஃபோன் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 30 நாளைக்கு மறுபடியும் அதே நம்பரை வச்சு நீங்கள் ஃபோன் புக்கிங் பண்ண முடியாது. அதனால் வேறு நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் ஜனவரிக்கு எடுத்துருக்கீங்க, இல்லை டிசம்பரில் இப்போ தான் பார்த்தோம், டிசம்பரில் டிக்கெட் எடுத்துருக்கேன், அதுலேருந்து 30 நாள் இருக்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா டிசம்பரில் எந்த நம்பரில் ஃபோனில் போய் எடுத்துறீங்களோ அந்த நம்பரை விட்டுட்டு வேறு நம்பர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜனவரிக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அடுத்த 30 நாளைக்கு புக்கிங் எடுக்காது. அதனால் டிசம்பரில் நீங்கள் ஒரு வேளை எடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வேறு ஃபோன் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
10:55க்கே நீங்கள் வந்து லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 10:55 ஓப்பன் பண்ணும்போது இருந்தீங்கன்னா 11 மணிக்கு ஷார்ப்பாக அதை ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். நேற்று அங்கே பிரச்சனை நான் அப்படி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 10 மணிக்கு ரெடியாக இருந்தாங்க. 9:55க்கு லாகின் பண்ணி ரெடியாக இருந்தோம். 10 மணிக்கு கரெக்டாக டைம் மாறும்போது நானும் கரெக்டாக கிளிக் பண்ணேங்க. 8 செகண்டில் எனக்கு ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகும்போது அதான் காமிச்சது. 8 செகண்ட் தான் காமிச்சது. அங்கே பிரச்சனை. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. 30 செகண்ட் 40 செகண்ட் காட்டும். இன்றைக்கி வந்து கரெக்டாக இப்போ ஷார்ப்பாக 10 மணிக்கு அவங்க ஓப்பன் பண்ணும்போது நானும் பண்ணும்போது கரெக்டாக 8 செகண்ட் தான் காமிச்சது. அந்த அடுத்த ஒரு 25 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே எனக்கு புக்கிங் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி இருந்தது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கில் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. கொஞ்சமாலாம் இல்லைங்க, லட்சக்கணக்கில் கொடுக்க போகிறாங்க. 10 நாளுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 டிக்கெட்டுக்கு மேலே கொடுப்பாங்க. நான் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் கிடைக்குங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. லீவு நாளாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. சர்வரே ஸ்லோவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஹேங் ஆகி போய் நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக கிடைக்கும். 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம் வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள 300 ரூபா சிறப்பு வழி தரிசன டிக்கெட் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் கிடைக்குங்க. இங்கே 10 நாள்லாம் வந்து இங்கே லோக்கலில் உள்ள எல்லா பெருமாள் கோயில்களுக்கும் நம்ம போகலாம். 10 நாள் திறந்துருக்கும். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு நம்ம அந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிற வைகுண்ட வாசல் வழியாக போயிட்டு வரலாம். திருமலைக்கு போகிறதுங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அது ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் கிடைக்கிது. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு போய் எப்போ கிடைக்குதோ அதை போய் பார்த்துட்டு மீதி நாட்களில் இங்கே அருகில் உள்ள எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு பரமபத வாசல் வழியாக நம்மளும் வந்து சொர்க்க வாசல் அடையலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கே முயற்சி பண்ணுற அனைவருக்கும் சொர்க்கவாசல் தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.